இஹ்லாஸ் உள்ளவர்களாக, ஈமான் நிலைத்திருப்பவர்களாக, தொழுகையை பேணுபவர்களாக, ஜக்காத்து சதக்காவை வாரி வழங்கக்கூடிய செல்வம் படைத்தவர்களாக, திங்கள் வியாழன் சுன்னத்தான நபிலான நோன்பு பிடிப்பவர்களாக, பர்து ஹலாவான நோன்பை நேமமாக பிடிப்பவர்களாக, ரப்பே ரஹ்மானே வாஜிபுகளை நிறைவேற்றுபவர்களாக, அல்லாஹும்ம ரிஸ்குனா ஹஜ்ஜ பைத்தில் ஹரம், உம்ரத பைத்தில் ஹரம், ஜியாரத்த நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ் என்ற ஒற்றுமையை கொடுத்து விடியா அல்லாஹ். ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய பாக்கியங்களை போலியங்களை வாழ வைத்து விடியா அல்லாஹ். அந்த தியாகத்துடைய நினைவை நினைத்து எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த அருள் புரிந்து விடியா அல்லாஹ். நீ ஒவ்வொரு வருடமும் ஹாஜிகளை ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ். அந்த ஒவ்வொரு வருடங்களிலும் ஹாஜிகளாகவே எங்களை ஆக்கி விடியா அல்லாஹ். யாரெல்லாம் நாங்கள் திரும்ப திரும்ப ஹரமை கண்டு கவையில பாக்கியத்தை கொடியா அல்லாஹ். எங்கள் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை ஜியாரத்து செய்பவர்களாக, சொர்க்கத்தின் துண்டில் நின்று ரவுலாவில் நின்று தொழுபவர்களாக, கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த சஹாபாக்கள் அடங்கி இருக்கிற பக்கியில் நின்று சலாம் சொல்பவர்களாக, உஹது மலைக்கு சென்று சுஹதாக்களுக்கு சலாம் கூறுபவர்களாக, பத்ருக்கு சென்று பத்ர் போர் நடந்த அந்த இடத்தை கண்டு களிப்பவர்களாக, ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு நீ வழங்கிக் கொண்டே இரியா அல்லாஹ். எங்கள் சந்ததிகளையும் அந்த வரிசையில் கொண்டு வந்து விடியா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். எங்கள் சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால், ஏனைய நபிமார்களின் பொருட்டினால் எங்களுடைய உள்ளத்தில் உள்ள கசடுகளை நீக்கி கோல் உறவுடன் பேசாமல் எங்களை பாதுகாத்து ஹக்கான வாழ்க்கை வாழ்ந்து ஹக்கான ஈமானை பெற்று எங்களுடைய மரண நேரத்தில் மலக்குகளை கண்டு சிரித்தவர்களாக, சலாம் உரைப்பவர்களாக, எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறிக்கொண்டே கலிமா ஷஹாதாவை மொழிந்து கொண்டே எங்களுடைய ரூஹ் பிரிவதற்கு அருள் புரிந்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய நீண்ட ஆசை ரப்பே, அந்த ஆசைகளை நீ நிறைவேற்றி கொடுப்பது உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகத்தில் பிறந்ததற்கு, நாங்கள் வாழ்ந்ததற்கு ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், உன்னை வணங்கிய நிலையில் எங்களுக்கு மரணத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். கிருபை உள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். எங்கள் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று ஓதிய, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய அந்த கலிமாவை, ஆயத்தை, திக்ரை நாங்களும் ஓதுகிறோம் யா அல்லாஹ். அவர்களை எவ்வாறு கோபம் என்ற இருட்டில் இருந்தும், கடல் ஆழத்தின் இருட்டில் இருந்தும், மீனின் வயிற்றில் இருந்த இருட்டில் இருந்தும் நீ எவ்வாறு காப்பாற்றினாயோ அதுபோல் யா அல்லாஹ் எங்களையும் நீ காப்பாற்றி விடியா அல்லாஹ். உலகம் என்பது ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு சிரமமாக இருந்தாலும், சொர்க்கம் என்பதை எங்களுக்கு, மறுமை என்பதை எங்களுக்கு, கபர் என்பதை எங்களுக்கு யா அல்லாஹ் மிக லேசாக்கி கொடுத்து விடியா அல்லாஹ். இன்ன மஅல் உஸ்ரி உஸ்ரன், இன்ன மஅல் உஸ்ரி உஸ்ரா என்று நாங்கள் உணர்கிறோம் யா அல்லாஹ். நீ கருணையாளன் யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், நீ கவ்வாவின் ரட்சகன் யா அல்லாஹ், அரிஷின் அதிபதி யா அல்லாஹ், நீ ஆய தீர்ப்பு நாளின் அதிபதி யா அல்லாஹ். நீ எங்களுக்கு தீர்ப்பளிக்கும் போது நல்ல அடியார்களே, என் அடியார்களே என்று நீ கூப்பிட்டு உன் அருகாமையில் அமர்த்தி எங்கள் ஏடுகளை எங்கள் வலது கரத்தில் கொடுத்து கனமுள்ள நன்மை உள்ள ஏடுகளை கொண்டீர்கள் என்று கூறி வழக்குமார்கள் சாட்சிகளுடன் இந்த அடியாரை சொர்க்கத்திற்கு கூட்டிச் செல்லுங்கள் என்று கூறுவாயே, அத்தகைய அடியார்களுடைய நிலையில் எங்களை அமர்த்தி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், கிருபை உள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். கபருக்கு
கபருக்கு சென்றவர்களுக்கும் அத்தகைய பாக்கியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் கபரை பூஞ்சோலையாக்கி கொடுத்து விடியா அல்லாஹ். கபரை ஆழ நீள அகலமாக்கி கொடியா அல்லாஹ். முன்கர்ணைக்கு கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கக்கூடிய கபராளிகளுக்கும் பதிலை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய கபராளிகளுக்கும் ரஹ்மானே யா அல்லாஹ் கேள்விக்கு பதிலை அளிக்க கிருபை செய்து விடியா அல்லாஹ். கிருபை உள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ். இரவு போய் பகல் வருவது போல் பகல் போய் இரவு வருவது போல் ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு ஹயாத்துடன் மரணத்தை வைத்திருக்கிறாயா அல்லாஹ். அதை உணர்ந்து வாழக்கூடிய சக்தியை கொடுத்து விடியா அல்லாஹ். சக்தியை கொடுத்து விடியா அல்லாஹ். எங்கள் கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் நாங்கள் ஓதக்கூடிய ஸலவாத்தின் பொருட்டினால் நாங்கள் ஓதக்கூடிய இஸ்திக்பாரின் பொருட்டினால் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் உன் பொருத்தத்தை பெறவும் ரசூலின் மஹப்பத்தை பெறவும் எங்களை நீ நல்லருள் புரிந்தவர்களாக ஆட்சி அருள் புரிந்து விடியா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ். இந்த புனிதமான மாதத்தில் நாங்கள் எவ்வாறு ஸலவாத்துக்களை அதிகமாக மொழிகிறோமோ அந்த ஸலவாத்தை எல்லாம் எங்களுடைய ஹயாத்து வரையும் ஓதக்கூடிய ஸலவாத்துக்களையும் ரப்பே ரஹ்மானே எங்கள் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ சேர்த்து வைத்துக் கொண்டே இருந்து அருள் புரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த ஸலவாத்தை கொண்டு பூமி இயங்குகிறது யா அல்லாஹ். புற்கூண்டுகள் முளைக்கிறது யா அல்லாஹ். எங்கள் உள்ளத்தில் ஈமானை வளர வைத்து விடு யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். எங்கள் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் எங்களுடைய ஆயுளை ஆஃபியத்து நிறைந்ததாக அமல் நிறைந்ததாக ஆபியத்தை வழங்கி ஆயிலை வழங்கி எங்களை சஜதா செய்த நிலையில் பிறருக்கு சிரமம் இல்லாத நிலையில் எங்கள் ஆயுள் பிறருக்கு பிரயோஜனப்படும் நிலையில் தொந்தரவு இல்லாத வாழ்க்கையில் இது விஜய முதுமை இல்லாத வாழ்க்கையில் தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கையில் புத்தி பிசகாத வாழ்க்கையில் பெருமாளை நாங்கள் இருக்கும் நிலையில் எங்களுக்கு மரணத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். எங்களை வாழ வைப்பது என்றால் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் ஈமான்தாரியாகவே வாழச் செய்து குர்ஆனின் நேசத்தை கொடுத்து ஸலவாத்தின் நேசத்தை கொடுத்து சுன்னத்தின் வாழ்வை கொடுத்து எங்களை வாழச் செய்து அழகு பார்த்து அருள் புரியா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே நீ மரணம் கொடுப்பது என்று இருந்தால் ரப்பே ரஹ்மானே நாங்கள் கலிமா சொன்ன நிலையில் அமல் செய்த நிலையில் ஸலவாத்து ஓதிய நிலையில் பிறருக்கு உதவி செய்த நிலையில் எங்களுடைய ரூஹை நீ கைப்பற்றிக் கொள்வியா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். எங்கள் மனதில் 1000 கோடி ஆசைகள் இருக்கிறது ரப்பே, ஹாஜத்துகள் இருக்கிறது ரப்பே. அனைத்தையும் அறிந்தவர் நீ மட்டுமே யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் குடும்பத்தை நினைத்து கலங்கவில்லை யா அல்லாஹ். எங்கள் மரணத்தை நினைத்து கலங்குகிறோம் யா அல்லாஹ். கபரை நினைத்து கலங்குகிறோம் யா அல்லாஹ். கியாமத்தை நினைத்து கலங்குகிறோம் யா அல்லாஹ். மறுமையின் கேள்வி எங்கள் நிலைக்கு என்ன ஆகுமோ என்று தவிக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இந்த கவலைகளை எல்லாம் நீ தீர்த்து வைத்து எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை வழங்கி விடு யா அல்லாஹ். 7 நரகமும் இந்த அடியார்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று கூறுமாமே அத்தகைய கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடு யா அல்லாஹ். எங்கள் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழ்ந்த சஹாபாக்களின் பொருட்டினால் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். சித்திகீன்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் அனைவரின் பொருட்டினால் எங்களையும் அந்த வரிசையில் அந்த நிழலில் எங்களை அமர்த்தி விடு யா அல்லாஹ். லிவாஹுல் ஹம்தன்னும் கொடியிலே எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து எங்களுக்கு தலைவரான ஈருலக தலைவர் எங்கள் நபி முஹம்மது முஸ்தபா ரசூல்